நிதி அமைச்சின் செயலாளர் உடன் பதவியிலிருந்து விலக வேண்டும் விமல் வீரவன்ச தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். திரைசேரியிலிருந்து வைப்பிடப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் குறிப்பிடும் சைபர் தாக்குதல் என்பது சிறுபிள்ளைத்தனமானது. நிதி குற்றத்துக்கு பொறுப்பேற்று நிதியமைச்சின் செயலாளர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச வலியுறுத்தியிருக்கிறார். பத்திரமுள்ள பகுதியில் உள்ள அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் நிதியமைச்சருடைய செயலாளருடைய செயற்பாடு தான் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அதன் காரணமாக அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது திரைசீரில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மையான ஹேக்கர் நிதியமைச்சின் செயலாளராகவே இருக்கலாம் என சந்தேகம் காணப்படுவதாக விமல் வீரவன்ச கூறுகிறார். அவசரத்தில் உள்ள கடன் வழங்குனருக்கு செலுத்த வேண்டிய கடனை வெறும் மின்னஞ்சல் மூலம் வந்து வேறொரு கணக்குக்கு இலக்கத்துக்கு வைப்பிடும் அளவுக்கு திரைசேரி அதிகாரிகள் முட்டாள்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 76 கால இலங்கை நிதி வரலாற்றில் இவ்வளவு பாரதூரமான மற்றும் தர்க்கமற்ற கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற நிலை இல்லை. எனவே ஒரு தனியார் நிறுவனம் கூட பின்பற்றும் அடிப்படை மீளாய்வு முறைகளை திரைசேரி மீறி இருக்கிறது. எனவே நிதியமைச்சின் செயலாளர் அரசன சூரிய பெரும இந்த விவகாரத்தில் இந்த குற்றத்தை அல்லது இந்த விடயத்துக்கு பொறுப்பேற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதாக விமல் வீரவன்ச ஒரு குற்றச்சாட்டையும் கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்.